ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மணி இந்த பேங்கோடைய டேட் அண்ட் டைமை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இதே மாதிரி ரெஸ்லிங் செய்திகளை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூலை மந்த் பிறந்துருச்சு. மணி இந்த பேங்குக்கான நேரமும் ஆயிடுச்சு. மணி இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஜூலை 7ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா WWE அப்சல்யூட்லி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ரசிகர்கள் மத்தியில் ரோமன் ரெயின்ஸோட ரிட்டர்ன் இருக்குமா, மணி இந்த பேங்க் யார் வெளில போகிறா, நியூ வேர்ல்டு சாம்பியன் ஆவாரா அப்படிங்கிற ஒரு இக்கட்டான மற்றும் ஒரு எதிர்பாராத திருப்பங்கு ஏற்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிற பேப்பரி தான் மணி இந்த பேங்க். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஜூலை 7 கரெக்டாக பார்த்தீங்கன்னா சாட்டர்டே பார்த்தீங்கன்னா அங்கே நடக்குது. நமக்கு சண்டே, இந்த வாரம் சண்டே ஜூலை 7 காலையில் 5:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணி இந்த பேங்க் பேப்பரை வந்து WWE வந்து லைவாக சோனி 10-1 மற்றும் சோனி 10-3 மற்றும் 10-4 தமிழ் அண்ட் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எப்போ கொஞ்சமாக நியாயம் இருக்கா? காலையில் 5:30 மணிக்கு என்னால் எப்படிப்பா எஞ்சிக்க முடியும்? அது மட்டும் இல்லை, நைட் டியூட்டி முடிச்சு வந்திருக்கிறேன், வேலை போய்ட்டு வந்திருக்கிறேன். நான் வந்து காலையில் வேலைக்கு போயிட்டேன், சாயங்காலம் தான் பார்ப்பேன். ரிப்பீட்டட் டைமை சொல்லுப்பா, எப்போ பார்த்தாலும் லைவ் டைமே சொல்லிட்டு இருக்கேன். ரிப்பீட்டட் டைம் எப்படி சொன்னால் தானே நான் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க நிறைய பேர். சரி, உங்களுக்காக இன்றைக்கி ரிப்பீட்டட் டைமையே நான் சொல்கிறேன்னு கேளுங்க. காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது காலையில் நான் சொன்னோம்னா 5:30 மணிக்கு வந்து லைவ் ஷோ, அது ஒரு 9-8:30 முடிஞ்சிடும் வைங்களேன். 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து WWE வந்து ரிப்பீட்டட் ஷோ போடுறாங்க. எப்போ மகராசா நைட்டு எப்போ போடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு வந்து 8 மணிக்கு போடுறாங்க. ஸோ வேலையை முடிச்சுட்டு வந்தவங்களும் பார்த்துக்கலாம், காலையில் லைவாக எழுந்திக்கிறவங்களும் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் 10 மணிக்கு எழும்புறவங்களும் பார்த்துக்கோங்க. 3 டைமில் நான் சொல்லிட்டேன்ப்பா வேரியேஷனில், 3 டைமில் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் போடுறாங்கன்னு. சரி, இப்போ நான் வந்து டிவியில் பார்க்கலப்பா, மொபைலில் பார்க்கணும், அதுக்கு தான் வழி விடுன்னு சொன்னீங்கன்னா ஜியோ டிவியில் பார்க்க முடியாது. அம்பானி வந்து நமக்கு ஆப்போசிட்டாக எங்கே ஆப்போசிட்டான்னு சொன்னால் பேன் பண்ணி விட்ருவாங்க. ஏன்னா எனக்கு அவ்வளோ கோவம் வருது. ஜியோட ரேட்டிங்லாம் 50 ரூபா 100 ரூபா ஏற்றி விட்ருக்கானுங்க. என்னத்த சொல்ல, சரி அதை விட்டுத்தலுங்க, ஜியோ விட்டுத்தலுங்க. நீங்கள் சோனி லீவ் அப்படிங்கிற ஒரு ஆப் உண்டு. ஸோ அதில் நான் வந்து இப்போ சமீபத்தில் ரெசல்மேனியா டைமில் பார்த்தீங்கன்னா ஜியோ டிவியில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் வந்து அந்த நேரத்தை கட் பண்ணிட்டானுங்க. அவசரமாக பார்த்தீங்கன்னா பிளான் வேலிட்டி என்னென்னு பார்த்தேன், 599 ரூபா போட்டிருந்து நான் ரீசார்ஜ் பண்ணிட்டேன். ஸோ இதில் எனக்கு ஒரு வேல்யூவான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, புது படங்கள் வந்ததுன்னா நான் ஓடிடி தளத்தில் பார்க்குற மாதிரி அதுலேயும் பார்த்துக்கலாம். இந்த பிரம்மாஸ்டம் படமாக இருக்கட்டும், அடுத்து இந்த ஃபரானா, நெஞ்சிக்கு நீதி, இந்த மாதிரியான ஒரு சில படங்களை சோனிலி வந்து அவங்களுடைய ஓடிடி தளத்தில், அது ஓடிடி ஆப் தான், ஸோ அதுலேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். எக்ஸாவோடைய இந்த WWE பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல் இதாக போட்டுருவாங்க, ஆடே இல்லாமல் பார்க்கலாம், லைவாகவும் பார்க்கலாம். இப்போ நான் லைவாக பார்க்கணுன்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜியோ டிவி மாதிரி ரொம்பலாம் விளம்பரம் வராது, நீட்னஸாக இருக்கும். ஸோ ஒரு 599 ரூபா ஒரு வருஷத்துக்கு, 12 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 55 ரூபா கணக்கு தான் வருது. ஸோ 599 ரூபாங்கிறது பெருசு தான். பட் நான் செல்லில் லைவாக பார்க்கணும் அப்படிங்கிறவங்க ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. அடிஷ்னலாக புது படங்கள் வருது. ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிற படத்தை தமிழில் கூட டப் பண்ணி விட்ருக்காங்க, ஆங்கில படத்தையும் தமிழில் டப் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சோனி லீவ் ஆப்பையும் டவுன்லோட் பண்ணி அதுலேயும் லைவாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா மூவிஸையும் டிவி ஷோஸையும் கூட தமிழில் பார்த்துக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப்